திராவிட இயக்கங்களில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் முன்னாடி ஒருத்தர் கட்சியில் சேரும்போது அவருடைய பொருளாதார பின்னணி என்ன, 20 வருஷம் கழிச்சு அவருடைய இன்றைய பொருளாதார பின்னணி என்னன்னு எடுத்து பாருங்கள். அதுக்கு நம்ம ஊர்லேயே ரொம்ப ஒரு மனம் வருந்தி மனம் வெதும்பி சொல்கிறேன், அவன் சம்பாதிச்சிட்டான்பா, அதை ஒரு காலித்தனமாக மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி திங்கிறத, ஊராம் பணத்தை ஒலையில் போடுறத, அடித்து தான் வீட்டு ஒலையில் போடுறத சம்பாதிச்சிட்டான் அப்படின்னு அதை குளோரிஃபை பண்ணுறதுங்கிறது என்ன விதமான மனோபாவம். இதை கொண்டு போய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஜனங்கள்கிட்ட சேர்த்துட்டாங்க. இதை சம்பாதிக்கிறது அப்படின்னா யார்? ஆட்டோ டிரைவர், பிளம்பர், எலக்ட்ரீஷியன், விவசாய கூலி, அண்டை வெட்டுறவங்க, மரம் வெட்டுறவங்க, ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க பேர் தான் சம்பாதிக்கிறதுங்கிறது. அப்போ ஒரு இயல்பாக சட்டத்திற்கு உட்பட்டு சம்பாதிக்கிறதுங்கிறத ஊர் பணத்தை அடித்து ஒலையில் போடுற இவங்களை போன்றவர்களை என்ன சொல்கிறது? இது திருடினாங்க அப்படின்னு சொல்கிறத, ஊர் சொத்தை கொள்ளடிச்சாங்கங்கிறத இந்த மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரையுமே தடித்த வார்த்தைகளில் ஒரு அமைச்சர் மாண்பு மிகு அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? அவருக்கு மாண்பு இருக்குது, அந்த மாண்பு மிகுதியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவரை மாண்பு மிகுங்கிறோம். ஆனால் ரவுடி பயலை அப்படிங்கிற அளவில் இவர் நடந்துக்கிறாருங்கிற மாதிரி பல பேருடைய விமர்சனங்கள் இருக்குது.